இந்த மஞ்சாங்கோப்புல வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது. பஞ்சாப்ல ஹாஸ்பிட்டலும் கிடையாது. இந்த ஊருக்கு வந்து நேம் போர்டே கிடையாது. நேம் போர்டே முக்கியமா இல்லைங்க. திருச்சி மாவட்டங்க. திருச்சில இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க பஞ்சாங்கோப்புங்க. முக்கியமா சாக்கடை வேணுங்க. சாக்கடை பாதி இருக்கு, பாதி தூரம் இல்ல. வீட்டுக்கு ஒவ்வொரு பைப் இருக்கு. அந்த தண்ணிலாம் வெளியில போறது ரொம்ப சிரமமா இருக்கு. அது வெளியில வந்ததுனால வீட்டுக்கு சண்டை தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. தலைவர் முக்கியமான ஆளுங்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இந்த வாட்டி எந்த இதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. பஸ் வந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். பிள்ளைங்க காலைல ஸ்கூலுக்கு போறோம்னா 7:30 மணிக்கு ஒரு பஸ் வரும். அப்புறம் சாயந்தரம் வந்து 6:30 மணிக்கு ஒரு பஸ் வரும். அவ்வளவுதான். இதுக்கு இடைப்பட்டதால 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஆட்டோவோ ஏதோ வச்சுதான் போகணும். காவேரி தண்ணி பாத்தீங்கன்னா காலையில கொஞ்ச நேரம் வருதுங்க. ஒரு 10 மணி 9 மணி வரைக்கும் வருது. இடப்பட்ட காலத்து நேரத்துல வரலங்க. வடிகால் வசதிலாம் ஒன்றும் பண்ணலாங்க. பெருவெல்லாம் ஆத்துல இப்ப தண்ணி பெருசா வந்துச்சுன்னா வெளில உள்ள வந்துருங்க. அது வர்ற வழியிலே வடிஞ்சாதாங்க. ஏத்தோடு தான் நிற்கும். குளம் தான் இது. ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா திருச்சி தான் போகணும். திருச்சி அப்படி பக்கத்துல இல்ல. அப்படி ரொம்ப இதுன்னா குழுமணி தான் போகணும். நல்ல முறையா பழகுவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. சோ இதே மாதிரி திருச்சியை சுத்தி இருக்க பல கிராமங்களோட உண்மை நிலையை தெரிஞ்சுக்க போறோம். மறக்காம திருச்சி ராக்ஃபோர்ட் 45 ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க.